தமிழ்நாட்டை நோக்கி வரும் பெஞ்சல் புயலானது இன்று பிற்பகல் புதுச்சேரி அருகே கரையை கடக்கும் என அறிவிப்பு வெளியாகி இருக்கும் நிலையில் இன்று 9 மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என்றும் தற்போது அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. பல்கலைக்கழக தேர்வுகளும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மாற்றியமைக்கப்பட்ட தேர்வு தேதிகள் பின்னர் தெரிவிக்கப்படும் என்றும் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். மாநகர பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்படும் என மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்திருக்கிறது. ஐடி நிறுவனங்கள் தங்களது பணியாளர்களை வீட்டிலிருந்து பணிபுரிய அறிவுறுத்த வேண்டும் என அரசு தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து இந்த மழை நிலவரங்களை கண்காணிக்க குழுக்கள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. தேவையின்றி பொதுமக்கள் வெளியே செல்ல வேண்டாம் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. மெட்ரோ ரயில்கள் வழக்கம் போல இயங்கும் என மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. காலை 8 மணி முதல் காலை 11 மணி வரை 6 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது. காலை 5 மணி முதல் காலை 8 மணி வரை 7 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புதுச்சேரி அருகே இன்று பிற்பகல் பெங்கல் புயல் கரையை கடக்க இருப்பதால் தொடர்ந்து வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறிய பின்னர் நகரும் வேகம் குறைந்துள்ளது. புயலின் நகரும் வேகம் மணிக்கு 12 கிலோமீட்டரிலிருந்து 7 கிலோமீட்டராக குறைந்துள்ளது. இன்று புதுச்சேரி அருகே பெஞ்சல் புயல் கரையை கடக்க இருப்பதாக கணிக்கப்பட்டு இருப்பதால் பொதுமக்கள் தேவையின்றி வெளியே செல்ல வேண்டாம் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாவேந்தர். விவரங்களை பதிவு செய்யும். நிச்சயமாக தென்மேற்கு வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள பெஞ்சான் புயலானது கடந்த 7 மணி நேரத்தில் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. அதனைத் தொடர்ந்து வானிலை ஆய்வு மையமானது தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில சென்னையின் பல்வேறு இடங்களில் இரவு முதல் விட்டு விட்டு மழை பெய்து வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அதன் தொடர்ச்சியாக கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ச்சியான மழை பெய்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. அதே வேளையில் சென்னையில் பல இடங்களில் சாலையோரமாக இருக்கக்கூடிய மரங்களை அப்புறப்படுத்தும் வேலையும் மாநகராட்சி ஊழியர்கள் செய்து வந்த நிலையில சாலை போக்குவரத்து என்பது மரம் விழுந்து எதுவும் ஏற்படாது என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல் சென்னையில் இதற்கு முன்பெல்லாம் சிறிய அளவு மழை பெய்திருந்தாலும் கூட 21 சுரங்கம் பாதங்களில் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த புயலின் காரணமாக சென்னையின் பல்வேறு இடங்களில் மழை பெய்திருந்தாலும் இதுவரை சுரங்க பாதைகளில் மழைநீர் எதுவும் தேங்காமல் போக்குவரத்து பாதிப்பில்லாமல் செயல்பட்டு வருகிறது. அதே போல் மழை காலம் என்றாலே சென்னையின் பல்வேறு இடங்களில் மேம்பாலத்திற்கு மேல அவங்களுடைய வாகனங்கள் நிறுத்தி வைக்கக்கூடிய காட்சிகள் பார்த்தோம். இன்றும் அதே போலான காட்சிகள் ராயபுரம் மேம்பாலத்தில் 200க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்தி வைக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் காண முடிந்தது. அதனைத் தொடர்ந்து சரியாக 1 மணி நேரத்திற்கு மேலாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்திருந்த காட்சிகள் பார்க்க முடிந்தது. சாலை ஓரங்களில் மழைநீர் தேங்காத சூழலும் நம்மால் காண முடிகிறது. பாவேந்தர், என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் இந்த மழையின் பொருட்டு எடுக்கப்பட்டு இருக்கிறது? சென்னை மாநகராட்சி என்ன மாதிரியான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்காங்க? நிச்சயமாக தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் சார்பாக ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு பேரிடர் வீரர்களை அனுப்பி வைக்கக்கூடிய காட்சிகள் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் மழைநீர் தேங்காமல் இருப்பதற்காக ராட்சச மோட்டார்களை 2 புயல் கொண்டு வரப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுத்து வைத்திருக்க பார்க்க முடிகிறது. 21 சுரங்க பாதைகளிலும் ராட்சத மோட்டார்கள் வைத்து எந்த ஒரு துளி நீர் கூட இல்லாத அளவிற்கு வடியும் அளவிற்கான செயல்பாடுகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. அது மட்டுமின்றி துப்புரவு பணியாளர்களும் மழையிலும் பணியாற்றக்கூடிய சூழல் நம்மால் பார்க்க முடிந்தது. அது மட்டுமின்றி துறை வாரியாக
24 மணி நேரமும் பேரிடர் மீட்பு குழுல அதிகாரிகள் பணி அமர்த்தப்பட்டு வேலை பார்த்து வரக்கூடிய சூழலும் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு துறையின் சார்பில் புயலின் வேகத்தை கருதி பேருந்துகள் வசதியும் முன்னிறுத்தி செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அது மட்டும் இல்லாம OMR சாலைகள்ல இயங்கி கொண்டிருந்த அந்த பேருந்துகளுமே இப்போ இல்லைன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு போக்குவரத்து என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து மெட்ரோ ரயில்களும் வழக்கம் போல இயங்கும். அந்த கோயம்பேடு, சென்ட் தாமஸ் மவுண்ட் போன்ற பகுதிகளில் பார்க்கிங் வசதி மட்டும் இல்லை என்கின்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. பாவேந்தர், இன்று 9 மாவட்டங்களுக்கான பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையும் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. தேர்வுகளும் பல்கலைக்கழக தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டு இருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது பாவேந்தர்? நிச்சயமாக 9 மாவட்டங்களுக்கு புயலின் காரணமாக பள்ளிகளுக்கும் கல்லூரி மாணவர்களுக்குமான தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிற செய்தி நாம் அறிந்தோம். அதன் அடிப்படையில் சென்னை, திருவள்ளூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் ஆகிய அதன் வட தமிழகம் சுற்றி இருக்கக்கூடிய 9 மாவட்டங்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய 2 தாலுகாக்களுக்கும் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருந்த சூழல் நம்மால் காண முடிகிறது. பாவேந்தர், தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து வலுப்பெற்றிருக்கிறது. அந்த புயல் புதுச்சேரி அருகே கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா எத்தனை மணி அளவுல இது கரையை கடக்க வாய்ப்பு இருக்கு பாவேந்தர்? நிச்சயமா சென்னைக்கு தொலைவில் பாத்தீங்கன்னா 190 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. அதே போல பாண்டிச்சேரிக்கு மிக நெருக்கமாகவே இருக்கு என்பதை கூற முடியும். பிற்பகல் சரியாக 3-4 மணிக்கு மேலாக கரையை கடக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேகம் என்பது கரையை நோக்கி வரக்கூடிய வேகம் என்பது 7 கிலோமீட்டர் என்பதனால் இதனுடைய எதிர்பார்ப்பு என்பது இன்று மாலை 3-4 மணியாக எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு மேலாகவும் போகலாம் என தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா நாகையில் இருந்து பார்க்கும் பட்சத்தில் 210 கிலோமீட்டர் வடகிழக்கிலும், திருகோணமலைக்கு 370 கிலோமீட்டர் வடக்கிலும், புதுச்சேரிக்கு 180 கிலோமீட்டர் கிழக்கிலும் இருக்கக்கூடிய சூழல் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட பிற்பகலுக்கு மேல இந்த புயல் என்பது கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாவேந்தர், இந்த புயல் முன்னெச்சரிக்கை காரணமா பொதுமக்களுக்கு அரசு சார்பில் விடுக்கப்பட்டிருக்கிற அறிவுறுத்தல்கள் என்னென்ன? நிச்சயமாக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கூடிய அறிவிப்பு என்பது மெரினா கடற்கரையில பொதுமக்கள் பொதுவாக கடற்கரைக்கு யாரும் செல்ல வேண்டாம். குறிப்பாக மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் அனுமதி இல்லை. அதே போல IT நிறுவனங்கள்ல பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்க வேண்டும் என்பதென அறிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம தேவையில்லாமல் பொதுமக்கள் யாரும் வெளியே சுற்ற வேண்டாம். காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதனால வெளியே சுற்றுவதனால் சில பாதிப்பு இருக்கக்கூடும். அதனால் பொதுமக்கள் யாரும் வெளியே சுற்ற வேண்டாம் என்கின்ற அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி 24 மணி நேரமும் தகவல்களுக்கு நன்றி பாவேந்தர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.